ஹலோ ஆல் வணக்கம் பீராக் வெல்கம் டு தி ஷோ. சண்டே டபுள் ஹெட்டர் ரெண்டாவது மேட்ச் எங்க அப்படின்னா டெல்லியில. டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் நடக்கும்போது தான் ஐபிஎல் அன்பார்ச்சுனேட்லி சஸ்பெண்ட் ஆச்சு. இப்போ டெல்லிக்கு பஞ்சாபும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டாங்க, ஆட போறாங்க. செகண்ட் மேட்ச் வந்து டெல்லி வர்சஸ் ஜிடி. ஜிடி வந்து கொஞ்சம் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். டிசி வந்து ஹேஸ் டு வின் டூ அவுட் ஆஃப் த்ரீ ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆமா இருக்காங்க. ஆமா. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் டெல்லியில நடக்குது. டெல்லியில அன்பார்ச்சுனேட்லி அவங்க தே ஹெவன் காட் கோயிங் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த மேட்ச் பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்லணும், உங்களுக்கு 13 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்ப ஜிடி ஜெயிச்சாங்கன்னா ஜிடி ஆல்ரெடி என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நெட் ரன் ரேட்டுக்கு குவாலிஃபைடு. தே ஆர் புஷிங் ஃபார் குவாலிஃபயர் ஸ்பாட்டு. இப்ப இவங்க இதை தோத்தாங்கன்னா இப்போ 4-4 6-5 ஜெயிச்சு டேபிள் டாப்பர்ஸா இருந்து அதுக்கப்புறம் இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸோட இருந்தபோது 2019ல அப்படியே மேல இருந்துட்டு அப்படியே தோக்க ஆரம்பிச்சு தோத்து 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 அப்படியே கடைசியில வந்து ஒரு ஏகப்பட்ட மார்ஜினோட கடைசி மேட்ச் ஜெயிக்க முடியுமா வந்துச்சு. சிஎஸ்கேவோட ஜெயிச்சோம், ஆனா பெரிய மார்ஜின்ல ஜெயிக்க முடியல. பட் வெளியில போனோம். பட் எனி திங் கேன் ஹேப்பன். இந்த மேட்ச் அவங்க விட்டுட்டாங்கன்னா இது பட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். மழை கிழ அங்க இங்க வந்துட்டு இருக்கு. பாயிண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஷேர்ட் அப்படிங்கும் போது தே ஹாவ் டு வின். ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. தே ஹவ் நாட் பீன் சக்சஸ்ஃபுல் அட் டெல்லி பிகாஸ் ஒன் பாயிண்ட் வி அட்ரஸ் இஸ் பேட்டிங் டசன்ட் லுக் ஈவன் தோ த பேட் டீப். அந்த பவர் வந்து நீங்க அவங்க வந்து பேட்டிங். கத்திக்கிட்டே இருந்தீங்களே, தொண்டை தண்ணி வத்த நீங்க கத்துனீங்களே முத மேட்ச் வந்து கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கணும் உங்களுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சார் நான் என்ன சொல்றேன்னா, சில சமயம் நான் சொல்றது அட்டர் ரபிஷா இருக்கும், சில சமயம் நான் சொல்றது கரெக்டா இருக்கும். கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா அவர் நீங்க அவுட் பண்றதே கஷ்டம் அன்லெஸ் அதர்வைஸ் he get himself அவுட்ங்கும் போது அந்த மாதிரி ஒரு டீம் எல்லாரும் 20 கான்ட்ரிபியூட் பண்ற டீமுங்கும் போது அவர் ஓப்பனிங் தான் ஆடணும். அவரை பிரஷர்ல போடாதீங்க, அவருக்கு ஒரு ரோலை கொடுத்துருங்க. சோ அவர் அந்த மாதிரி ஒரு 14 ஓவர் ஆடி கொடுத்துட்டாருன்னா ஜிடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டாப் த்ரீ மாதிரி அதுக்கப்புறம் வந்து வீறு இல்ல எல்லாரும் ஃபைனலி தே ஹவ் டோல்ட் தட் தே ஆர் கோயிங் டு ஓபன் வித் கேஎல் ராகுல்னு. அது வந்து ஒரு கிரேட் நியூஸ். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இட். இப்ப பாருங்க இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, டை 1 ஆயிருக்கு. போன வருஷம் 5-5 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த டை ஆனது 188 சேஸ் பண்ண முடியல. ஒரு மேட்ச் பிலோ பார் ஸ்கோர் போட்டாங்க, அதை வந்துட்டு ஆர்சிபி சேஸ் பண்ணிட்டாங்க போது எல்லா மேட்சும் 200 ரன் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடிச்சா எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஐ வுட் ரியலி வாண்ட் த டீம் பர்டிகுலர்லி டெல்லி வின்ஸ் த டாஸ் வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் அப் a score of 200. they got a very good bowling lineup in spite losing ஸ்டார்க் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப பாருங்க உங்களுக்கு அந்த 200 அந்த வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ரன் வந்துடணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 60 வந்துட்டு 7-10 கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேம் தியரி வாட் வி ஹவ் ஸ்போக் அபவுட் சின்னசாமி ஸ்டேடியம். 11 ஓவர்ஸ்ல 2 விக்கெட்ஸ் ஆர் லெஸ் இருந்தீங்கன்னா டபுள் பண்ணுவீங்க ஸ்கோரை. அந்த எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கடைசியில் ரன் நிறுத்தவே முடியாது, ஃபீல்ட் செட் பண்ண முடியாத ஒரு கிரவுண்டு. ஸோ இங்க வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் வந்து 12-20 ஓவர்ஸ், அதுக்கப்புறம் பவர் பிளே போலிங்ல பவர் பிளேல விக்கெட் எடுக்காம இனிஷியேட்டிவ் கொடுத்துட்டீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு 220 டின்னு கட்டிடுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப போன மேட்ச் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. டிசி வர்சஸ் கேகேஆர் 204 அடிச்சு 14 ரன்ல ஜெயிச்சாங்க. இப்ப வந்து டிசியோட போலிங் இன் பவர் பிளே 79 for 1, கேகேஆரோட போலிங் 58 for 2. வெரி வெரி சிம்பிள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க ஒன்னும் நிறுத்தவே முடியாது. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டாங்க கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன். நம்ம சொன்னது வந்து நடக்க போகுது. ஸோ கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் வித் பிரான்சுவா டூப்ளசி. நம்பர் 3 is going to be Abhishek Porel. நம்பர் 4 Akshar Patel, Triton Stubbs, Asutosh Sharma, Vipraj Nigam, Kuldeep Yadav, Mukesh Kumar, Dushmanta Chamira and டி நட்ராஜன். அவங்க இம்பாக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா கரெக்டா வந்துட்டு போலிங் போயிடுச்சு அப்படின்னா கருண் நாயரை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, முஸ்டாபிசுர் பிசுர் ரஹ்மானை யூஸ் பண்ணுவாங்க. அப்படித்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க முகேஷ் குமார் ஐ ரேட் ஹிம், நட்ராஜன் ஐ ரேட் ஹிம், துஷ்மந்தா சமீரா இஸ் நவ் லீடிங் ஓவர்சீஸ் போலர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகாம் போது அவங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா பதுக்க முடியுமான்னு பார்க்கணும் அந்த இம்பாக்ட்ஸ். அப்ப பதுக்க முடிஞ்சதுன்னா ட்ரை அண்ட் கிவ் கருண் நாயர் கோ. கருண் நாயர் எங்க வேணாலும் ஆட முடியும், அவரால் அடிக்க முடியும். தட் இஸ் ஹவ் தே ஹாவ் டு ட்ரை அண்ட் டூ. இப்ப ஜிடி போன பாத்தீங்கன்னா மேட்ச் ரவி ரிஸ்வி ஆடினார் அஹெட் ஆஃப் கருண் நாயர். இறக்கினாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கருண் நாயர் இஸ் மோர் ஆர்த்தடாக். கருண் நாயர் கேன் டூ பவர் ஹிட்டிங்.
அந்த மாதிரியான ஒரு பிளேயர். நான் உங்களை கேட்கிற ஒரு எஸ் மேட், ஒரு விஜய் ஹசாரே டிராபி, ரஞ்சி டிராபி, ஃபர்ஸ்ட் மேட்ச் 80 அடிச்சாரு. அப்படி இவ்வளவு வருஷமா வந்து ஐபிஎல் ஆடி இருக்காரு. எஸ் ஆல்சோ கேப்டன் ஐபிஎல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் எஸ் கேப்டன் ஐபிஎல் போது he knows how to shift gearsன்றதுனால ரிஸ்வி இஸ் a சூப்பர் டேலண்ட். நான் இந்த மாதிரி 2 கியர் இருக்கிற பிளேயர் தான் நான் எடுப்பேன். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றோம். இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. எவன் வரான் எவன் வர பத்தி கவலையே கிடையாது அவங்களுக்கு. They are going to open with Shubman Gill, Sai Sudarshan, Josh Butler. The number 4 is going to be a question actually. வாஷிங்டன் சுந்தர் ஆர் ஷெர்பேன் ரதர்பர்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த டீமோடன்னு பாத்தீங்கன்னா தே மைட் ப்ரிஃபர் ஷெர்பேன் ரதர்பர்டு, ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் ககிசோர் ரபாதா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ககிசோர் ரபாதா வரப்போறான்னு. ஒருவேளை அவங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? they still have a chance to get ஜிரால் பூச்சே also as a impact sub. அவங்க எப்படின்னா ரொம்ப கில்லாடித்தனமா இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்றாங்க. தேவைப்பட்டா அந்த பேட்ஸ்மேனை யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா அந்த பவுலரை யூஸ் பண்றாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டா பண்ணுதோ அதை கரெக்டா செகண்ட் ஹாஃப்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறாங்க. they've been absolutely phenomenal with their strategy. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 12 to 20 பீஃப் அப் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். இங்க பீஃப் அப் ஜாப் எல்லாம் பெருசா உண்மை கிடையாதுங்க. இந்த டாப் 3 தான் ஆடுறாங்க. எஸ் ஷெர்பேன் ரதர்பர்ட் இஸ் ரியலி ரியலி he can go டபுள் கியர்ஸ் ஆல் த டைம். ஷாருக் கான் பிக்சருக்கு வரல. டெவாட்டியா வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமசாலி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஒரு 5 ஓவர்ல 70 ரன் ஆக்சிலேட் பண்ணுவாரா, பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் has he done that? You don't know. Rashid Khan has really not delivered the bat. That is the honesty. இப்ப அங்க பாத்தீங்கன்னா the bat really really deep. இப்ப உங்களுக்கு பிரைஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் அப்படின்னா அங்க ஒரு ஃபயர் பவர் இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. போலிங்னு பாத்தீங்கன்னா பவர் பிளே ஸ்ட்ரைக் அப்ரண்ட் ஸ்டார்க் ஒரு மிக 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 பெரிய இழப்பு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முஸ்டாபிசூர் ரஹ்மான் ஆடினாலும் ஒரு பழைய முஸ்டாபிசூர் ரஹ்மான் இல்ல. துஷ்மந்தா சமீரா ரேட்டிம் டி நட்ராஜன் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னா கடைசியில ஒரு ஓவர் பவர் பிளே கொடுக்குறாங்க. இஸ் யூசிங் இம் லேட்டர் ஒன்ஸ் த பால் கெட் சாஃப்டர். பவர் பிளேல யூஸ் பண்றதுல அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவர் போடுறாரு, விப்ராஜ் நிகம் போடுறாரு. அதனால ஆல் ஆஃப் அ சடன் ஸ்டார்க் இல்லைங்கும் அந்த ஃபயர் பவர் குறையுது. Kagiso Rabada is Kagiso Rabada. Mohammad Siraj has been among wickets. Prasidh Krishna has been amongst wickets. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பேட்டிங் பீஃப் அப் ஜாப் தே ஆர் டியூ ஃபார் அ கொலாப். ஜிடி ஆர் டியூ ஃபார் அ கொலாப் 54 for 3 அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால சர்ப்ரைசிங்லி ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சொல்லிட்டேனே பீடா, நீங்க சொல்றது என்னைக்கும் நான் உங்க பக்கம் வந்ததே கிடையாது. குஜராத்தில் டைட்டன் தான், ஒரு சாதாரண டீம் இல்லைன்றீங்களா? அப்படிலாம் இல்லை, என்னைக்கும் உங்க பக்கம் வந்ததெல்லாம் கிடையாதுலாம் இல்லை பீடா. இந்த மேட்ச் எனக்கும் டிசி தான் ஜெயிப்பாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா நீங்க சொல்ற ரீசன் ஐ வில் அக்செப்ட் மோஸ்ட் ஆஃப் தம். ஸ்டார்க் இல்லை, அது ஒன்று தான் பெரிய கேப் அவங்களுக்கு. பட் தே ஹாவ் இனஃப் குவாலிட்டி. அக்சர், குல்தீப், முகேஷ், மோஹித் நீங்க மென்ஷன் கூட பண்ணல. அவர் வெளியே இருந்தாலும் ஹீஸ் அனதர் குவாலிட்டி பவுலர். நடராஜன் உள்ள வந்துட்டாரு, நல்ல குவாலிட்டி பவுலிங் இருக்கு. சமீராவுமே வந்து கேன் டூ வெல். டெத்ல எல்லாம் நல்லா தான் போட்டாரு, பவர் பிளேல தான் ரன் அதிகமாக கொடுக்குறாரு. ஸோ பவுலிங் கேஎல் ராகுல் ஓப்பனிங் இருக்கிறாங்கிறது பிக் பாசிட்டிவ் அவங்களுக்கு. இந்த சின்ன கிரவுண்ட்ல கேஎல் வில் மேக் குட் இம்பாக்ட் நாளைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜிடி ஆன் அதர் ஹேண்ட் அவங்களும் வந்து டியூ இன்னும் லா ஆஃப் ஆவரேஜஸ் ஹேஸ் டு கேட்ச் அப். இப்போ கேட்ச் அப் பண்ணா பெட்டர் தான் அவங்களுக்கும். ஸோ ஐ சம்ஹவ் ஃபீல் டிசி வில் வின் டுமாரோ. அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? பர்ஃபெக்டா சொன்னீங்க. எனக்கு என்னமோ தோணுது இந்த 54 for 3 அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ்ல ஆகக்கூடாது. நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, இங்கே ஆகணும். ஜோஸ் பட்லர் பிளே ஆஃப்ஸ்ல இருக்க மாட்டாரு. ஐ வாண்ட் them to get prepared for the situation. How their lower middle order and middle order can rescue them from there அப்படின்னு. இப்ப ஃபேண்டசி பிளேயர் சொல்லிட்டேன். பாக் டூ பிளஸ் நான் விடவே மாட்டேன், கேஎல் ராகுல நான் விடவே மாட்டேன். பிரசித் கிருஷ்ணா என்ன பண்ணாலும் விக்கெட் விடுது. சுப்மான் கில் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு பிச்சில் சான்ஸ் இருக்கு. அண்ட் ஐம் ஆல்சோ பிக்கிங் ஜோஸ் பட்லர், மேக்கிங் யுவர் லைஃப் டிஃபிகல்ட். எல்லா பேட்ஸ்மேனையும் தூக்கிட்டேன். ஸோ என்னோட 5 பிக்குன்னு பாத்தீங்கன்னா பிரான்சுவா டூப்ளசி, கேஎல் ராகுல், பிரசித் கிருஷ்ணா, சுப்மான் கில் அண்ட் ஜோஸ் பட்லர். நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றது எனக்கு இதுவா இருக்கு. கண்டிப்பா உங்களோட லிஸ்ட்ல துஷ்மந்தா சமீரா இருப்பாருன்னு ஒரு கெஸ்ல சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, அந்த கெஸ்ஸே நானும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் துஷ்மந்த் சமீராவோடய நானும் ஸ்டார்ட் பண்றேன் 1. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் விட முடியாது, நம்பர் 4 நம்பர் 5 ஆடுறாரு, பவுலிங் போடுறாரு 2. குல்தீப் யாதவ் விட முடியாது 3.
இந்த பக்கம் நீங்க சாய் சுதர்ஷன் எடுக்கல. சாய் சுதர்ஷன் விடவே முடியாது. 4 ஆயிருச்சு. ரபாடா எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவரும் வந்து அடிப்பட்ட சிங்கம், கண்டிப்பா வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய பிக்ஸ். இந்த பிச்சில் ரஷீத் கான் விக்கெட் எடுப்பார், ஒரு 2 விக்கெட்னு எனக்கும் தோணுது. ஸோ அப்படியா இருந்தால் ரஷீத் கானையும் நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ இதான் என்னுடைய பிக்ஸ் பீராக். ஸோ ரஷீத் கான், ரபாடா, சாய் சுதர்ஷன், அந்த பக்கம் குல்தீப், அக்சர், சமீரா. ஒரு இது எக்ஸ்ட்ராவும் சொல்லிட்டேன், வியூவர்ஸ் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே டிசின்னு சொல்லியிருக்கோம். ஃபேண்டசி பிக்ஸும் பண்ணியாச்சு, கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் பேசியாச்சு. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன பீராக்? அதான் சொல்றேன். இப்ப அது நார்மலா வந்து இப்ப நான் ஒரு நல்லதுக்கா சொல்றேன். ஜிடிக்கு வந்து இந்த ஒரு ஹம்ப்னு சொல்லுவாங்க. நானே அந்த நிறைய லாங்குவேஜ் மோட்டிவேஷன் டாக்ல சொல்லுவேன். எக்ஸ்பெக்ட் அ ஹம்ப், எக்ஸ்பெக்ட் அ ஹம்ப். அவங்களுக்கு இந்த ஹம்ப் இப்ப வரணும். வந்ததுன்னா, ஓ இந்த மாதிரி ஜோஸ் பட்லர் இருந்தே ஒரு ஹம்ப் வந்துருச்சு, ஜோஸ் பட்லர் இல்லைன்னா நம்மளோட டாப் 3 என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா கிரிக்கெட் ஆடினவங்க வந்துட்டு அவங்க போய் கெட்டு போயிடக்கூடாது இதுல பிளே ஆஃப்ஸ்ல அப்படின்றதுனால ஐ வாண்ட் them டு ஃபேஸ் த சீரியஸ் ஸ்லம்ப் ஹியர். இங்க வந்துட்டு என்னன்னு பார்க்கணும். மற்றபடி bowling எல்லாம் கவர்டா இருக்கு. டிசி அண்ட் அதர் அண்ட் சொல்லிட்டேன். பாவம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் தோத்தாங்க. எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ். அதனால அவங்க ஜெயிச்சே ஆகணும் டு ஸ்டே in the top 4 and give them an opportunity to push for playoffs. Let us see what is going to happen. We'll come back and do a review on Sunday double headers on both the games with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.